காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை நீங்க 5 வருஷம் கடப்புல போட்டு வச்சீங்க. ஏன்னா அன்னைக்கு அதிமுக அந்த பெயர் வரும்னு சொல்லி நீங்க மாநில உரிமை பேசக்கூடிய நீங்கள் அதை நீங்க வெளில விடல. இன்னொன்னு அவர் வந்து சார் சொல்லிக்கிற போது காவிரி மேலாண்மை வாரியத்தை பற்றி சொன்னார். காவிரி மேலாண்மை வாரியம் அப்படிங்கிறது நீங்க வந்து காவிரி நடுவர் மன்றம் அமைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை அப்படியே உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். அதுல பெங்களூரு நகரத்தினுடைய குடிநீர் தேவைக்கு மட்டும் சில டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும், மீதி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. அது திமுகவிற்கும் முத்தமிழ் டாக்டர் கலைஞருக்கும் கிடைத்து வச்சு. ஆனால் அதில் வரலாற்று துரோகத்தை செய்தவர் மோடி, பாஜக. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. என்னன்னு கேட்டீங்கன்னா உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக குறிப்பிட்டது என்ன தெரியுமா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட வேண்டும். எனக்கு அந்த ரிப்போர்ட் இன்னமும் படிச்சிருக்கேன், முழுக்க படிச்சிருக்கேன். நான் புதிய தலைமுறையில இருந்தேன். அந்த ரிப்போர்ட் தலபாடமா பக்கம் வரையாக ஞாபகம் இருக்கு. பிராக்கெட்ல போட்டிருந்தாங்க காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல பக்ரா பயஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரின்னு ஒரு மாடல் வேற கொடுத்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு அது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா மெக்கானிசம் ஸ்கீம்ங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. இவங்க கொஞ்சம் கூட கூச்சமின்றி நீர்வளத்துறை செயலாளர் 3 நாள்ல அமல்படுத்திருந்தாங்க. எங்களுக்கு இதுக்கு அர்த்தம் புரியல, இங்கிலீஷ்ல இருக்குன்னு போய் கேட்டாங்க நீதிமன்றத்தில். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னது நீதிமன்றம். இவர்கள் அமைத்துக் கொடுத்தது காவிரி மேலாண்மை ஆணையம். ஆணையம் பல்லில்லாத ஒன்று. சட்டத்திற்கு அதிகாரம் ஆணையத்தில் கிடையாது. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அமைதிதான் காத்தார்.